நமக்கு இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய இது கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு நியூமரேட்டரில் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதை தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணி டிவைடட் பண்ணி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து நான் நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேயா? எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, 2 + 1 / 3 4/5 இருக்கா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்ம் மட்டும் நான் இது பண்ணேன் அப்படின்னா என்னாகும், மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, நான் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 3s என்னது 15. அப்போ 15 + 4 19, அப்போ 19/5. இது என்ன இருக்குது, 1 / 19/5 இருக்கா. அப்போ இங்கே கீழே இருக்க ஃப்ராக்ஷன் என்னாகும், மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகுமா. அப்போ ரெசிப்ரோக்கலாக போச்சு அப்படின்னா எப்படி வரும், 5/19 வரும். அப்போ 2 + 5/19 எழுதியாச்சு. இப்போ திரும்பி இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. பண்ணோம் அப்படின்னா 2 × 19 என்ன 38. 38 கூட 5 ப்ளஸ் பண்ணால் 43. அப்போ 43/19. அப்போ நம்ம நியூமரேட்டரை சால்வ் பண்ணும்போது நமக்கு 43/19 வந்துருச்சு. ஓகேயா? அடுத்து டினாமினேட்டரை இப்போ இது பண்ண போகிறோம். இப்போ அங்கே எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இதுவாக கீழே இருந்து தான் போகணும் எப்போவுமே. நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம். அப்போ இதை எடுத்தோன்னா இதுவும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 × 1 என்ன வரும் 4. இங்கே 1 ப்ளஸ் பண்ணுறோம், அப்போ 5/4 வந்துடுது. ஓகேயா? அடுத்து இதை சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஆகுனா அதான் 1 / ஃப்ராக்ஷன் இருக்குது, அது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ எப்படி எழுதிக்குவோம், 3 + 4/5 எழுதுவோமா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் தான் ஆக்சுவலாக எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடச்சிச்சு, 43/19 கிடச்சிச்சு. அப்போ இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு 43/19 தான் கிடைக்குமா, எடுத்துக்கிட்டோம். இப்போ நியூமரேட்டரை சால்வ் பண்ணும்போது 43/19 கிடச்சிச்சு. அதே மாதிரி டினாமினேட்டரை சால்வ் பண்ணும்போதும் 43/19 கிடச்சிருச்சு. அதை வந்து இப்போ டிவைடில் நம்ம எழுதணும் அப்படின்னா எழுதிக்கலாமா. அதே மாதிரி 2 ஃப்ராக்ஷன் வந்து டிவிஷனில் இருக்கா. அப்போ கீழே இருக்க ஃப்ராக்ஷன் ஆகும், ரெசிப்ரோக்கலில் போகும், மல்டிப்ளேயில் போகுமா. அப்போ போச்சு அப்படின்னா இங்கே கீழே இருக்க 43/19 மேலே 19/43 வந்துடும். அப்போ இந்த 19க்கும் 19 கேன்சல் ஆயிரும், இந்த 43க்கும் 43 கேன்சல் ஆயிரும். கடைசியில் நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். ஆன்சர் 1 இந்த ஆப்ஷனில் இருக்குது, சி ஆப்ஷனில் இருக்கா. அப்போ ஆன்சர் சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேயா?